யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சீமெந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டற்கல்லை ஏற்றிச் சென்ற பார ஊர்தியினை சற்று முன்னர் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் வைத்து வழிமறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அண்மைய நாட்களில் மந்துவில் பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல கட்டடப் பொருள் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான பார ஊர்தி மூலமாக சட்டவிரோதமான முறையில் கண்டக்கற்களை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நேற்று இரவு 10:15 மணியளவில் நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த வர்த்தகருக்கு சொந்தமான பார ஊர்தியை மறைத்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றி சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குறித்த பார ஊர்தி சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மற்றும் புலனாய்வு கண்காணிப்பு கடமைகளை மேலும் விரிவுபடுத்துமாறு பாதுகாப்பு படை தளபதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமாரவினால் முன்வைக்கப்பட்ட தூய்மையான இலங்கை வேலை திட்டத்துக்கு அமைவாக இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கை போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பின் கீழ் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 370 வழக்குகளில் 451 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் இந்த நடவடிக்கைகளின் போது கிட்டத்தட்ட 3570 கிலோ கஞ்சா, 1040 கிலோ கேரள கஞ்சா, 11 கிலோ ஐஸ் மற்றும் 61 கிலோ ஹெரோயின் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் குஷ் மற்றும் ஹாசிஸ் போதைப் பொருளும் இதன்போது கைப்பற்றப்பட்டதோடு சுமார் 850 லிட்டர் சட்டவிரோத உள்நாட்டு மதுபானம் மற்றும் 15,000 லிட்டர் ஹோடா மற்றும் 68 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 7,340 கிலோ பீடி இலைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு 17,000 சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.